ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா ஆரி டிசைனிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டிச் என்னன்றது பார்க்கலாம். நான் சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேங்க. நம்ம நார்மலாக எப்போவும் செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதே மாதிரியே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும். சில்க் த்ரெட்டில் நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது ஸ்டார்டிங்கில் கட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ பார்த்து பொறுமையாகவே போடுங்க. இந்த ஸ்டிச்சுமே கூட நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் போடலாம், சில்க் த்ரெட்லேயும் போடலாம். நெக்லைன் பார்டரில் நீங்கள் கார்னரில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நெட் கிளாத் வந்து நம்ம ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணும்போது இந்த ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப வேறு கலரில் நான் டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஜிக்ஸாக் ஸ்டிச், அதை நான் போட்டுட்ருக்கேன். அடியில் இருக்கக்கூடிய அந்த சில்க் த்ரெட்டை மறைக்கிற மாதிரி மேலே நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். ரெண்டு ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்றதுனால 2 நூலுமே கீழேருந்து எடுக்கும்போது வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்போம். ஆனால் இதில் அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மேலே ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப ஆப்போசிட் சைடில் கீழே ஒரு செயின் ஸ்டிச், இந்த மாதிரி போட்டே நீங்கள் திருப்பிக்கலாம். இதை மடுக்கன் ஸ்டிச் அப்படின்ற இன்னொரு பேரில் கூட சொல்லுவாங்க. இதே மாதிரி அடியில் இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச் ஃபுல்லாகவே நீங்கள் மறைச்சி மேலே ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எண்டில் எண்ணாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டிச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.